கைனமேட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.37. அதாவது இந்த ப்ராப்ளம் என்னென்னா ஒன்றுமே இல்லை. ஒரு ஹாரிசாண்டல்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை, இந்த பால்னு வச்சுக்கோமே, பாலை நான் என்ன செய்கிறேன், π/4 ஆங்கிள். π/4 என்ன, 180/4, தட் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. 45 டிகிரியில் ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கேருந்து எர்த்தில் ஃபஸ்ட்டு வீசுகிறேன். வீசும்போது இது எப்படி என்ன செய்யுது, இந்த இடத்துல இந்த பால் இந்த ஹாரிசாண்டல் இருக்குது. ஹாரிசாண்டல்லேருந்து நான் 45னா இந்த ஆங்கிள் இதெல்லாம் 45 டிகிரியில் நான் வீசுகிறேன். வீசும்போது இது என்ன ஆகுது, இது எப்படி இப்படி விழுது. ஓகேயா, இது எர்த்தில். ஓகேயா, இங்கே பாருங்கள், இப்படி இப்படி விழுந்துடுது இந்த பால். ஓகேயா, இப்போது இதுதான் இனிஷியல். அப்போ இங்கே இதுக்கும் ஆரம்பித்ததுலேருந்து எங்கே ஃபைனலாக விழுதோ அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேஞ்ச். அப்போ ஆர் எர்த். ஓகேயா, இப்போ இதே மாதிரி மூணில் என்னென்னா இதே தான், பட் அங்கே என்னென்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹாரிசாண்டலாக இதே மாதிரி தான் ஹாரிசாண்டல்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அந்த சேம் ஆப்ஜெக்ட் இதே பால் தான் இப்படி தூக்கி வீசும்போது அதிக டிஸ்டன்ஸு இந்த இடத்துலேருந்து இங்கே விழுது. ஓகேயா, இங்கேருந்து இங்கே விழுது. ஸோ இப்போ இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் மூணில் இருந்தது. எர்த்துக்கு வரும்போது எர்த்தில் இருந்தது 3க்கு வரும்போது கொஞ்சம் அதிகமாக விழுது. ஓகேயா, ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மூணில் கம்மியாக இருக்குது. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மாறுமா, இதே ஆப்ஜெக்டை நம்ம மூணில் போய் வீசணும்னா ரேஞ்ச் மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக மாறும். தெர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். கண்டிப்பாக அது மாறும். அப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம ரேஞ்ச் மாறும். ஓகேயா, அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேயா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் மூன் 1/6g கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 1/6g அப்படின்னா g/6. அதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 6 டைம்ஸ் அந்த நம்மளோட ரேஞ்ச் 6 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். மூணோட ரேஞ்சை விட எர்த்தோட ரேஞ்சை விட மூணில் 6 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதை நம்ம முதலே தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேயா, இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா u² sin 2θ/g. இது நமக்கு எர்த்தில். ஓகேயா, இங்கே மூணில் என்ன எழுதுவோம், u² sin 2θ/gக்கு பதிலாக g/6ன்னு எழுதுவோம். g/6ன்னு எழுதும்போது என்னாகும், g/6ன்னு எழுதும்போது இது மேலே போயிடுது. ஸோ நம்ம என்ன கிடைக்குன்னா 6 × u² sin 2θ/gன்னு கிடைக்கும். 2θ/gன்னு இருக்குது. ஓகேயா, அப்போ நம்ம என்ன எழுதி பார்ப்போம், இதில் என்னது சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், u² 10² into sin 2θ 2 × 45, அப்போ sin 90 by g 9.8. அப்போ நம்ம என்ன எழுதணும், that is equal to u² 10² 100 into 1/9.8, that is equal to என்ன கிடைக்குது நமக்கு 100/9.8, that is equal to 10.20 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேயா, இந்த மீட்டர் ரேஞ்ச் அது எப்படி வந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அதாவது யூனிட்னா நம்மளோட ஃபார்முலா என்ன, u² sin 2θ/g. ஓகேயா, அப்போ யூனா என்ன, இனிஷியல் ஸ்பீடுன்னா 10 m/s. அப்போது u², அப்போது மீட்டர்ஸ் per second the whole squared by theta இல்லை, ஜிக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மீட்டர் per second squared. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், மீட்டர்² இன்ட்டு s⁻⁻2 டிவைடட் பை மீட்டர் per second square. இதுவும் அடிச்சுக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாம். மிச்சம் என்ன இருக்குது, மீட்டர். அப்போது ரேஞ்சோட யூனிட் மீட்டர். ஓகே, ரேஞ்சோட யூனிட் மீட்டர். ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள், இதில் 10.20. இப்போது நமக்கு மூணில் என்ன சொல்கிறோம், g/6 சொல்கிறோம். அப்போ நமக்கு கால்குலேட் பண்ணவே வேண்டாம். ஆர் நமக்கு என்ன ஆகும்னா, இப்போது நம்ம என்ன எழுதியிருக்கோம், u² sin 2θ/g/6. இந்த 6 மேலே வந்துடுமா. அப்போ என்ன கிடைக்குதுன்னா, that is equal to 6 × u² sin 2θ/gன்னு இருக்குது. ஓகேயா, அப்போது இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு, 10.2. அப்போது that is equal to 6 ×
10.2, that is equal to 61.20 மீட்டர். ஓகே, அப்போது இதை விட இது என்ன ஆகுது, 6 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இது இங்கே வந்து 3ல் எர்த்தில் இவ்வளோ தான், இந்த இடத்துல விழுந்துடுச்சு. ஆனால் 3 வரும்போது கொஞ்சம் கூடுதலாக விழுது. ஓகேயா, அப்போ 6 டைம்ஸ் தட் எர்த்தை விட அதிகமான ரேஞ்ச் இருக்குது. அப்போ இதுலேருந்து இன்ஃபரன்ஸ் என்ன போகிறோம், ரேஞ்ச் ஆஃப் மூன் இஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எர்த்துங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ.